Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு நம்ம 4 easy and healthy evening snacks பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கிட்ஸ் ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்து டயர்டா வரும்போது ஒரு ஸ்நாக் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்நாக்கை ஈஸியா எப்படி செய்யலாம், அதே டைம் ஹெல்தியா எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கூல்லேருந்து டயர்டாக வர குழந்தைங்க பசி பசின்னு கேட்கும். வந்த உடனே நம்ம பிஸ்கெட்டோ இல்லை கேக்கோ அந்த மாதிரி கொடுக்காம நம்ம வீட்லேயே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் இது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா மாலாடு உடச்ச கடலை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது பேஸ் வந்து உடச்ச கடலை தான். உடச்ச கடலை ஒரு கப் எடுத்துட்டு அதை கொஞ்சம் லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்தெடுங்க. அதாவது கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும். ரொம்ப வந்து வறுத்துடக்கூடாது. அது வறுக்கும் பொழுதே கூட 2 ஏலக்காவும் போட்டு வருங்க. இதை நல்லா வறுத்த உடனே இதை எடுத்து நம்ம கொஞ்சம் இந்த லைட்டாக பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அந்த மாதிரி வறுத்து முடித்த உடனே அதை தூக்கி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். கிரைண்ட் பண்ணும்போது ஒரு சிட்டிக்கை சால்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தட் ஸ்வீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். உங்களுக்கு வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தட் அந்த கொரப்பாக இருக்கிற ஐட்டம், ஒழுங்காக அரையாத ஐட்டம், ஏலக்காவோட நாரெல்லாம் வந்து இதில் போயிடும். இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்த பிறகு நம்மளுக்கு ஒரு நைஸ் பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரோட நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கூட வந்து நெய்யை லைட்டாக மிதமாக சூடு பண்ணி அதை நல்லா இந்த மாவோட ஊற்றி உருண்டை பிடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் கிடச்சிரும். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை கூட போடலாம். ஆனால் சர்க்கரை வந்து அன்ஹெல்திங்கிறதுனால நீங்கள் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு வெல்லம் பாகு எடுத்து அதை கூட செய்யலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. அதை விட இது ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். நாட்டு சர்க்கரையை போட்டுமா கலந்தோமா அது கூட நெய்யை கொஞ்சம் அளவாக ஊற்றி உருண்டை பிடிச்சி கொடுத்தோன்னா நம்ம பசங்க சூப்பராக ஆசையாக சாப்பிடுவாங்க. இது சட்டுன்னு ஆகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதோட ஹெல்தியாகவும் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்நாக் இன்னமும் ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை வச்சு தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பச்சை வேர்க்கடலை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வேர்க்கடலையை லைட்டாக தண்ணி போட்டு கழுவுங்க. ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க. டக்குன்னு தண்ணி போட்டு அலசி உடனே அதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நீங்கள் வந்து மைக்ரோவேவ் உங்கள் வீட்டில் இருந்தால் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ஒரு கிளாஸ் பவுலில் நீங்கள் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது கூட லைட்டாக உப்பு தெளித்து அந்த உப்பை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஈரத்தோடையே நீங்கள் வந்து அந்த கடலையோட மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி மைக்ரோவேவில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் நீங்கள் வந்து விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்க்கடலை நல்லா வறுத்து வந்துடும். ஃப்ரைடு கிரவுண்ட் நட் வீட்லேயே நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதை வந்து ஒரு 4 மினிட்ஸ் இந்த பக்கம் விட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு பெரட்டிட்டு திரும்பி அவனுக்குள்ளே ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வறுத்த வேர்க்கடலை வீட்லேயே கிடச்சிரும். நம்ம கடையில் பணம் செலவு பண்ணி வாங்க வேண்டாம். ஈஸியாக வீட்லேயே வந்துட்டு நம்ம வறுத்த கடலை செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்டி, ஈஸி அண்ட் ஹெல்தி ரெசிபி ஃபார் கிட்ஸ். இவங்க கிட்ஸும் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் இது. பார்த்தீங்களா எப்படி மொறுன்னு வந்திருக்கு. உங்களுக்கு நான் கையில் உடச்சி காட்டும் போதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை கொஞ்ச நேரம் ஆற விடணும் ஃபேன் காற்றுல. அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான பீனட் கிடைக்கும். இல்லைனா நம்ம உடனே சாப்பிட்டோம்னா வதக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வறுத்த வேர்க்கடலை மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மூணாவதாக சொல்ல போகிற ஈவினிங் ஸ்நாக் வந்து இன்னுமே ரொம்ப ஈஸியான ஸ்நாக். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடிகனமாக இருக்கிற பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அந்த பட்டர் உருகின கையோடு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை வதக்கிட்டு கூட என்ன பண்ணுறீங்கன்னா பாப்கார்ன் சீட்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். நம்ம ஆக்ட் பாப்கார்ன் இதெல்லாம் வாங்காமல் நம்மளே வீட்டில் வந்து பாப்கார்ன் வந்து சூப்பராக செய்யலாம். இந்த பாப்கார்ன் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் 18 ருபீஸ் 24 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். ஒரு கைப்பிடி எடுத்தாலே போதும், நம்மளுக்கு வந்து ஒரு பாத்திரம் நிறைய பாப்கார்ன் கிடச்சிரும். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு கைப்பிடி பாப்கார்ன் எடுத்து வச்சுக்கோங்க. பாப்கார்ன் சீட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பாப்கார்ன் சீட்ஸ் அளவாக எடுத்து நீங்கள் வந்து இந்த பட்டரில் போட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கணும். வறுக்கும் போது அது லைட்டாக வந்து வெடிக்கிற மாதிரி ஆகும், வெடித்து கொஞ்சம் மலர்ற மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒரு தட்டு போட்டு கொஞ்சமாக அதுக்கு வந்து ஏர் போயிட்டு வரதுக்கு வென்டிலேஷன் விட்டு மூடி வைக்கணும். மூடி வைக்கும் போது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெடித்து
வச்சு அழகாக பாப்கார்னாக மலர்ந்து வந்துடும். ஸோ வீட்லேயே வந்து நம்மளுக்கு பாப்கார்ன் என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம். இது கூட நம்ம வந்து இந்த சீஸ் பவுடரு இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது, அதெல்லாம் வாங்கினோன்னா போட்டுக்கலாம். இல்லைனா வந்து கேரமல் சாஸ் எல்லாம் ஊற்றி சாப்பிடலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். நான் வந்து ப்ளெயினாக தான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து ஹெல்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா அன்ஹெல்தி ஆகிடும். அதனால் நான் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே வேணும்னா நீங்கள் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஸ்நாக்கும் வந்து ஈஸியான ஒரு ஸ்நாக் தான். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம கடலை வந்து கொஞ்சம் காலையிலேயே ஊற போடணும். இந்த பிளாக் சென்னா அப்படி சொல்லுவாங்களே, இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பிளாக் சென்னா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு பொருள். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால இதை நம்ம காலங்காத்தாலேயே இந்த ட்ரையான பிளாக் சென்னாவை ஊற போட்டுடணும். தண்ணியில் ஊற போட்டால் அது ஒரு 6 மணி நேரத்தில் நல்லா ஊறி பெருசாயிடும். அதை அப்படியே டக்குன்னு குக்கரில் வேக போட வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிள். தண்ணியை அளவாக ஊற்றி குக்கரில் வேக போட்டு எடுத்திங்கன்னா கை நல்லா மசிச்சு பார்க்குற அளவுக்கு வந்து வெந்திருந்ததுன்னா போதும். அந்த தண்ணி மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து சுண்டணும். சுண்டும் போதே லைட்டாக உப்பு போட்டு என்ன பண்ணிவிடுங்க, நல்லா சுண்ட விட்டுருங்க. இந்த தண்ணி சுண்டின பிறகு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்க போகிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம கடலை எண்ணெய் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஐட்டம் தானே யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த பிளாக் சன்னா செய்யும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகா இது 2த்தையும் போட்டு வெடிக்க விட்டு அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சென்னாவில் கொட்டி பிளாக் சென்னாவில் கொட்டி கிளறி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூட உங்ககிட்ட தேங்காய் இருந்தாலும் தேங்காய் பூவை நல்லா தேங்காய் நல்லா அரைச்ச தேங்காய் இருந்தாலும் அதை தூக்கி இந்த இதோட போட்டு சுண்டல் கூட போட்டு கொடுத்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட இன்னோவேஷன் தான். ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி செஞ்சுட்டு போகலாம். இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் 4 சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.